ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஐடெல் ஜினோ 10 இந்த ஃபோன் வந்து பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5500 தான் வரும். டைட்டில்லே போட்டிருப்பேன். உங்களுக்கு 5500 ருபீஸுக்கு ஒரு வந்து லோ பட்ஜெட் ஃபோனை பற்றி அந்த வீடியோ வந்து நம்ம பேச போகிறோம். இந்த ஃபோனை வந்து உங்கள் வீட்டில் வந்து தாத்தா பாட்டிக்கு இல்லாட்டி வயசானவங்களுக்கு இல்லாட்டி பேரண்ட்ஸு கூட வாங்கி தரலாம். பட்ஜெட் வந்து கம்மி, அதனால அப்படி என்ன இருக்கு இந்த ஃபோனில், என்னென்ன ஸ்பெக் இருக்கு, லோ பட்ஜெட்டில் விட்டுருக்காங்க ஐடெல்ல இருந்து. லோ பட்ஜெட்டில் என்னென்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்கன்னு இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐடெல் ஜினோ 10 இந்த போனை பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த போன்ல அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தலாம். அந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.6 இன்ச்சஸ் வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுல மொத்தம் 2 வேரியன்ட், 3GB அண்ட் 4GB. அவங்க ஃபோன் பாக்ஸ்லேயே வந்து நாங்கள் ஸ்டோரேஜ் வந்து நல்லா கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு 64GB வந்து ஸ்டோரேஜ் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம்னு ஹைலைட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதனால வந்து உங்களுக்கு 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்துருது. மெமரி கார்டு போடுற ஆப்ஷனும் இருக்கு. அதுக்கப்புறம் ரேமும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். அதனால வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே இதில் இருக்கு இந்த ஃபோனில், இந்த பட்ஜெட்டுக்கு. வேற வந்து இந்த ஃபோனில் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே வந்து ஒரு 10 வாட்ஸ் அடாப்டர் உள்ளேயே வந்து கொடுத்துருவாங்க. கேபிளும் வந்துடும், உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான கேஸும் வந்துடும். நம்ம கிருத்திக் ரோஷன் ஆக்டர் போட்டோ தான் வந்து டிஸ்பிளேலையும் ஒட்டியிருக்கோம். பிராண்ட் அம்பாசிடர் வந்து ஐடெலுக்கு வந்து அவர் தான் விளம்பரம் ஸ்பான்சர். ஓகேவா, அதனால வந்து நீங்க அதை பார்க்கும்போதே நீங்க ஒரு இந்தியா ப்ராடக்ட்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பக்காவா இந்தியன் வெர்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம இந்தியன் ஹீரோ போட்டோ வந்து ஸ்டிக்கர்ல ஒட்டியிருப்பாங்க. ஐடெலை பொறுத்த வரைக்கும் எல்லா மாடலையும் உங்களுக்கு வந்து 100 days வந்து ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் கம்பல்சரி இதுல பண்ணி தராங்க. நீங்க இந்த ஐடெல் போன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா, ஒரு 100 நாள்ல ஒரு 3 மாசத்துல ஆச்சுன்னா, நீங்க வந்து நியர்பை சர்வீஸ்ல போய் நீங்க வாங்கின இடத்துல போய் சர்வீஸ் பார்த்துக்கலாம். அது வந்து ஐடெல்ல வந்து பண்ணி கொடுக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த போனோட பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா 5500 ரூபா தான். இந்த போனோட வெயிட்னு பாத்தீங்கன்னா 186 கிராம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த போன் வந்து ஒரு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு எல்சிடி டிஸ்பிளே தான். உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 14 வந்துருது. ஆண்ட்ராய்டு 14 கோ எடிஷன். நீங்க பாக்குற மற்ற போன்ல இருக்க ஆண்ட்ராய்டு 14 கிடையாது. இது ஆண்ட்ராய்டு 14 கோ எடிஷன்னா அதோட கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அந்த ஆண்ட்ராய்டு 14 சீரீஸோட இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மெகா பிக்சர் வந்து பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா 5 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 720p 1080p எல்லாம் எடுக்க முடியாது, வீடியோ ஷூட் பண்ண முடியாது. 720p அந்த குவாலிட்டியில நீங்க வந்து வீடியோ எடுத்துக்கலாம். 720pனா வந்து 1080p இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? 1080p 13 வீடியோ ஷூட் பண்ற மாதிரி 10,000 20,000 போன்லாம் பார்த்துருப்பீங்க, 12,000 போன்லாம் பார்த்துருப்பீங்களா? அதோட கொஞ்சம் கீழ் வெர்ஷன்னா வந்து 720p. அது கொஞ்சம் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். 1080 கம்பேர் பண்ணும்போது 720 குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா 5500 ரூபா கொடுக்கும்போது 720 ஓகே தான். அதுல எடுக்கிற ஃபுட்டேஜ் கூட ஓரளவுக்கு நீட்டா இருக்கு. அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு 5000 சம்திங் வாங்குற போன்ல என்ன குவாலிட்டி இருக்குமோ அந்த குவாலிட்டி வந்து கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி வந்து டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் 2 கலரு, பர்பிள் அண்ட் கிறிஸ்டல் கலர், 2 கலர் இருக்கு. கண்டிப்பா நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. லவுட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கு எந்த குறையும் இல்லை, நல்லா லவுடாவே இருக்கு ஐடெலை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இதை ஹெட்ஃபோன் போட்டு சாங்ஸ் கேட்டுக்கலாம், வயருக்கு ஹெட்ஃபோன் போட்டு சாங்ஸ் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒய்ஃபை இது இருக்கு, ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கு. என்எஃப்சி சப்போர்ட் மட்டும் இதுல கிடையாது. அது மாதிரி ஐபி ரேட்டிங் இந்த போன்ல கிடையாது. இந்த போனோட ஸ்பெக்குன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். இந்த போன்ல வந்து பேட்டரி வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. கேமரா 8 மெகா பிக்சர், 5 மெகா பிக்சர் செல்ஃபி. சரிங்களா, 10 வாட்ஸுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த பட்ஜெட்டுக்கு இவங்க கொடுக்குற ஸ்பெக்கு. இந்த போனை வந்து யாருக்கு வாங்கி தரலாம்னா, வீட்டில் இருக்க பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தரலாம். ஓரளவுக்கு ஒர்த்து தான். உங்களுக்கு 100 days வந்து ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஐடெல் தரப்புல இருந்து தராங்க, ஐடெல் கம்பெனிலேருந்து. அதனால கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணலாம். 5500 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் தராங்க, ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்காங்க, 5000 mAh பேட்டரி கொடுக்காங்க. அதனால வந்து ஓகே தான். 6.6 இன்ச்சஸ் வந்து டிஸ்பிளேயும் கொடுக்குறாங்க. அதனால வந்து இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த போனை வாங்கி யூஸ் பண்ணுங்க. இந்த போனை யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து இந்த போன் வந்து எப்படி இருக்குன்ட்டு ரிவ்யூ வந்து சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.